வணக்கம் நண்பர்களே. அதாவது ஒரு சிறுவன் தனது தந்தையிடம் கேட்கிறான். அதாவது, அப்பா, ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ பிரச்சனைகள் வருது? அது அவன் பள்ளியில தோல்வி அடைகிறான். அதே மாதிரி நண்பர்களால் அவன் ஏமாற்றப்படுறான். அதே மாதிரி நம்பியவர்கள் எல்லாமே அவனை விட்டுட்டு போயிடுறாங்க. அவன் ரொம்ப சோர்ந்து மன வலிமையே விட்டுடுறான். அப்போதுதான் அவனோட தந்தை என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இரும்பு துண்டை எடுத்து காட்டி, இந்த இரும்பு இன்னைக்கு வலிமையா இருக்குதுன்னா, ஆனா அது என்ன பண்றாங்கன்னா, அது ஒரு நெருப்புல நல்லா எரிய விட்டு, அதுக்கப்புறம் ஒரு சுத்தி எடுத்து அதை அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது பல முறை வளைக்கப்படுது. பிறகு அவங்க அப்பா சொல்றாங்க, அதாவது வலிமையான இரும்பை உருவாக்கியது ஒரு நெருப்பும் அதுக்கு மேல நிறைய விழுகிற அடிகளும் தான். அது போலதான் நீங்க உன்னை உருவாக்குவது உன்னுடைய பிரச்சனைகள் தான். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஷை நீங்க லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நீங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. நண்பர்களே, நமக்கு பிடிக்காத அனுபவங்களை பல நேரம் நம்மளை பெரிய மனிதரா உருவாக்குது. அது நம்மளை மாற்றவும் செய்யுது. இதுல பார்ட் 1 என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல அனுபவங்கள் நம்மளை மகிழ்விக்கும். இதுதான் ஒரு நல்ல விஷயம். அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சம்பளமும் ஒரு நல்ல நண்பர்களும் அதோட நமக்கு கிடைக்கிற வெற்றியும் நமக்கு கிடைக்கிற பாராட்டும் இது எல்லாமே நமக்கு பெரிய மகிழ்ச்சியை தருது. ஆனா அதையெல்லாம் நம்மளை அதிகமா மாற்றதும் இல்லை. நாம இதுல பார்ட் 2 என்னன்னு பாக்குறீங்கன்னா, மோசமான அனுபவங்கள் நம்மளை வளர்க்குது. அதாவது நம்ம ஒரு தோல்வி அடைஞ்சிட்டோம்னா நமக்கு பொறுமையை அது கற்று தருது. ஒரு ஏமாற்றம் யாரையும் நம்ம நம்ப வேண்டாங்கிறத அதை நம்மளுக்கு கற்றுத்தருது. நீங்க ஒரு நிராகரிப்பு பண்றீங்கன்னு வைங்க, அது நம்மளோட மதிப்பை நம்மளுக்கு உணர வைக்குது. ஒரு இழப்பு நம்ம வாழ்க்கையவே உண்மையா புரிய வைக்குது. இதுல பார்ட் 3 என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கைய எதற்காகவும் எந்த டைமையும் நீங்க வீணாக்குவதே இல்லை. அதுதான் இன்று நீங்க ஒரு அழுத காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது நாளை ஒருவருக்கு நீங்க தரும் ஒரு ஆலோசனையாவே மாறலாம். அதுதான் இன்று நீங்கள் சிந்திக்கும் சிரமம் நாளை உங்களை பலமாக மாற்றலாம். அதனால எப்பவுமே நீங்க லைஃப் நெவர் வெயிட்ஸ் என்னதுன்னா வேட்ஸ் த பெயின். அது ஒவ்வொரு அனுபவத்திற்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. இதுல பார்ட் 4 என்னன்னு கேட்டீங்கன்னா, விக்டிமாக வாழ்வதை விட வாரியரா நீங்க வாழலாம். அதுதான் 2 வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு அவங்க சொல்லிக்கிட்டே கேட்டுட்டே இருப்பாங்க. அதுல இன்னொருவர் என்ன பண்ணுவாருன்னா, இதுல இருந்து நான் என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கறதான் அவர் கேட்பாரு. முதல் மனிதன் வழியில ஒரு இடத்துல போய் சிக்கிக்கிறான். 2வது மனிதன் என்னன்னா, அதை வச்சு எப்படி வளர்றாங்கிறத பாக்குறான். இதுல பார்ட் 5 என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட காயங்கள் தான் உங்களுக்கு மிகப்பெரிய சக்தியா மாறுது. நீங்க உங்களோட கடந்த காலம் உங்களை உடைக்க வந்தது அல்ல. அதாவது உங்களை உருவாக்கத்தான் அந்த கடந்த காலம் வந்தது. நடந்ததை எப்பவுமே மாற்றவே முடியாது. அதனால அதன் அர்த்தத்தை நீங்க மாற்ற முடியும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஃபைனலா என்ன சொல்றேன்னா, நீங்க எப்பவுமே இன்று நீங்கள் யாராக இருக்கிறீர்களோ அதற்கு காரணம் உங்கள் வெற்றிகள் மட்டுமல்ல, உங்களோட தோல்விகளும் உங்களோட கண்ணீரும் உங்களோட ஏமாற்றமும். நீங்க இது எல்லாம் சேர்ந்தது தான் உங்க வாழ்க்கையிலே நடந்த மோசமான அனுபவங்களை உங்களை உருவாக்கியது. இதுதான் உங்களுக்கு ஒரு சிறந்த ஆசிரியரும் சேர்ந்து ஆகுது. ஏன்னா அது உங்களுக்கு நம்ம கல்வியில போய் நிறைய பாடம் கற்றுக்கிறோம் ஆசிரியர்கிட்ட இருந்து. அது மாதிரிதான் நம்மளோட ஒவ்வொரு அனுபவங்கிட்ட இருந்து நாம
ஒரு ஆசிரியராக உருவாகிறோம். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஷை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.